Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் உள்ள வடிகால் வாய்க்காலுக்குள் காரை விட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலடி பழத்தோட்ட புறவழிச்சாலையானது குண்டும் குழியுமாக மாறி போக்குவரத்துக்கு லாய்க்கற்ற நிலையில் இருப்பதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடனேயே சாலையை கடந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அப்புறவழிச்சாலையில் மதுபோதையில் காரில் வந்தவர் பழம் என நினைத்து வடிகால் வாய்க்காலுக்குள் காரை கவிழ்த்தியுள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டனர். மேலும் சேதமடைந்த சாலையை சரி செய்யாததால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் ஸ்டாலின் அரசு வாய்க்கால் தூர்வாராமல் போனதால் 5000 ஏக்கர் விவசாய நிலம் வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வாய்க்காலை தூர்வார அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் வாய்க்கால்களில் அடைத்துக் கொண்டுள்ள ஆகாய தாமரைகளை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் செய்யும் முகாமை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நேரில் ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்கம், திருத்துவது உள்ளிட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. அந்த வகையில் சிவகங்கையில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர்.